அகம்னா நான் அர்த்தம். இப்போ இந்த ஒரு குழந்தை உட்காந்துருக்கு, நான் சொல்றதுன்னா நான் தன்மைன்னு ஒன்று இருக்காதா, நான் சொல்லிக்கிறேன். அப்ப நான் தனம், நான் தனம்னு ஒன்று உண்டா சுவாமினால்? உண்டே. மிருகம் மிருகத்தனம், மாடு மாட்டுத்தனம், ஆடு ஆட்டுத்தனம், பிரம்மம் அதுக்குன்னு தனம் இருக்க வேண்டாமா? பிரம்மம்னு சொன்னா பிரம்மத்வம்னு ஒன்று இருக்கணுமே. பசுன்னு சொன்னா பசுத்வம்னு சொல்லணும். கடீயந்திரம்னு சொன்னா கடீயந்திரத்வம்னு ஒன்று இருக்கணும். மனுஷன் இருந்தா மனுஷத்வம்னு இருக்கணும். அதை போல பெருமான் பிரம்மம்னு இருக்கிறாரே, பிரம்மத்வம்னால் அகம் துவம். அகம் அகம் நான் நான்ற தன்மை, அந்த தன்மையோடையே பிராட்டி கலந்திருக்கிறாள்கள். அப்படின்னா துளியும் வேறுபாடே இல்லாமல் அகந்தா பிரம்மணஸ்தஸ்ய சாகமஸ்மி சனாதனி, அத்தோடுதான் சீதையாக அவதரித்தாள். அப்படி பெருமானும் பிராட்டியும் இருவருமாக அவதரித்த போது ராமாயணமும் அவர்கள் இருவரையும் நன்றாக சொல்ல வேணும். அந்த ஆசையோடு தான் வேதங்களே ராமாயணமாக அவதரித்தன.